வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. 20/2/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள் என்னங்கிறத பார்த்தலாம். குழந்தை பிறக்கிறது வெள்ளிக்கிழமை. அதாவது விசுவாவசு வருடம் மாசி மாதம் 8ஆம் தேதி குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு. ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஓடிட்டு இருக்குதுங்க மீன ராசியில். சந்திராஷ்டமமும் அமையக்கூடியது துலாம் ராசி சந்திராஷ்டமமும் அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா து ஞ சாஸ்திரி. இந்த பெயர் நம்ம தாராளமாக உங்கள் குழந்தைகளுக்கு வைக்கலாம். திதின்னு பார்த்தோம்னா திருதியை திதியும், யோகம் பார்த்தீங்கன்னா சாத்திய யோகமும், கரணம் பார்த்தீங்கன்னா கரசை கரணமும், ஆட்சி நீச்ச கிரகங்கள் எதுவும் இல்லை. உச்சகிரகம்னு பார்த்தோம்னா செவ்வாய். பஞ்சபட்சின்னு பார்க்கும்போது மயிலும். குபேர புள்ளின்னு பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா பூராட நட்சத்திரம் 2 தனுசு ராசிலையும், துரதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா மூல நட்சத்திரம் 2ஆம் பாதம் தனுசு ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை எடுத்த உடனே சனியோட தசாபுத்திய ஆளுமையில் இருக்கும். அந்த சனி தசை பார்த்தீங்கன்னா 19 வருஷம் சனி தசை. பிறப்பு நேரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் குறையுங்க. அதுக்கப்புறம் வர்றது புதன் தசை ஒரு 17 வருஷமும், கேது தசை ஒரு 7 வருஷமும், சுக்கிர தசை ஒரு 20 வருஷமும் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போனா குழந்தையோட ஒரு 50 வயசு வரைக்கும் நல்ல லக்னங்கள் அமைஞ்சிருச்சுன்னா அம்மா அப்பாவுக்கு இடையில ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப உறவுகளோட சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க. நல்ல சம்பாத்தியத்தை கொடுக்கும். குழந்தைகளை ராஜ வாழ்க்கை வாழ வைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தும். குழந்தைகளோட கல்வி சிறந்து விலகும். பேரு புகழோட வாழ்வாங்க. நல்ல குடும்பத்தோட அமைச்சு குழந்தை குட்டியோட வாழக்கூடிய அமைப்பு இறப்பு வரைக்கும் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில லக்னங்கள் கொடுக்கும். ஆனால் ஒரு சில லக்னங்கள் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா வேண்டாத சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் கண்டிப்பாக கொடுக்குங்க. அந்த ஒரு சில லக்னங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேச லக்னம், கடகம், சிம்மம், விருச்சகம், மகரம், கும்பம். கிட்டத்தட்ட இந்த 6 லக்னங்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுதுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த மாதிரி லக்னங்களில் சுபப்பிரசவமாகவோ இல்லை ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலையோ வந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற அருகில் இருக்கிற ஜோதிடர்களை கொஞ்சம் கலந்து ஆலோசித்து அதுக்கேற்ற மாதிரி எடுத்தாலும் ஓகே தான். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதில் பிறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்குண்டான வழிபாட்டு தலங்களுக்கு போயிட்டு வந்தீங்கனாலும் பாதகம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாங்க. இதோட முழு வீடியோவும் போட்டிருக்கோம். அதையும் வேணுன்னா உங்களுக்கு சந்தேகம்னா அதையும் போய் பார்க்கலாம். ஆண் பெண் குழந்தைகள் 2க்கும். இது மட்டும் இல்லாமல் அவங்க பிறந்த நேரத்துக்கு உண்டான லக்னத்தை பொறுத்து ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் கொடுக்குங்க. ஆனால் முழுசாக இது வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் உங்களுக்கு மேலும் சந்தேகங்கள் எது இருந்தாலும் பிறப்பு நேரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஜாதக ரீதியாக விளக்கங்கள் வேணும் அப்படின்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கங்க.